இரண்டாவது நாளாக அடியேன் கலந்து கொண்டு ராமாயண விரிவுரை செய்கிற ஒரு அரிய வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகின்ற பூஜா சங்கத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அனைத்து பெரியோர்களையும் வணங்கி வருகை தந்திருக்கிற அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். தசரத மகா சக்கரவர்த்தி செய்த தவத்தினுடைய பயனாக வைகுந்தத்திலே இருந்து ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுக்கு புதல்வனாக அவதாரம் செய்தான் என்கிற செய்தியினை நேற்றைய தினம் நாம் சிந்தனை செய்தோம். அப்படி தோன்றிய 4 பிள்ளைகளிடத்திலேயும் சமமான அன்பு செலுத்த வேண்டிய தசரத மகா சக்கரவர்த்தி ராமனிடத்தில் மிக அதீதமான ஒரு பிரியமுடையவனாக தம்முடைய வாழ்க்கையினை அமைத்துக் கொள்கிறான். மரகத மணி போன்ற பசும் சோதி திருமேனி உடையவன் ராமன். மரகத மணி போன்ற பசும் சோதி திருமேனி உடையவன் ராமன். கொஞ்சம் வெண்மை கலந்த பசுமை நிறமுடையவன் பரதன். சூரிய சிவப்பு நிறமுடையவன் இலக்குவன். சந்திரனுடைய வெண்மை நிறத்தவன் சத்துருக்கரன். இப்படி 4 பிள்ளைகள் தோன்றி பெருமையே வடிவாக அவரிடத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறார். ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் வேறுபாடு சொல்லுகிற போது பெரியோர்கள் சொல்வார்கள், ஒருவனுக்கு 4வராய் வாய்த்த அவதாரம் 4வருக்கு ஒருவனாய் வாய்த்த அவதாரம் என்று வேறுபாடு சொல்வார்கள். ஒருவனுக்கு 4வனாய் வாய்த்த அவதாரம் தசரத மகா சக்கரவர்த்திக்கு ஒரு பரம்பொருள் 4 வகையாக வந்து தோன்றி மகிழ்ச்சி கொடுத்த வரலாறு ராமாவதாரம். ஒருவனுக்கு 4வராய் வாய்த்த அவதாரம். கிருஷ்ணாவதாரம் 4வருக்கு ஒருவராய் வாய்த்த அவதாரம். வசுதேவர் தேவகி நந்தகோபர் யசோதை என்கிற 4 பேருக்கும் ஒருவனே இருந்து மகிழ்ச்சி கொடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த பெருமை மிக்க ராமாவதாரம் நிகழ்ந்து அவன் முறையாக பயின்று ஆசிரியரிடத்திலே கல்வி கற்கின்ற பருவத்தை எய்தக்கூடிய தனிப்பெரும் சிறப்பை அடைகிறான் ஸ்ரீமத் ராமன். கவி சக்கரவர்த்தி கம்பனும் சரி, ஆதிகவியும் சரி, ராமனுடைய பால்ய பருவத்தை பற்றி விவரமாக நமக்கு அதிகமான செய்திகளை தரவில்லை. தமிழில் பிள்ளைத்தமிழ் என்று ஒரு பகுதி உண்டு. இறைவனே குழந்தையாக இருந்து பல்வேறு லீலைகளை எல்லாம் செய்து விளையாடினான் என்று இறைவனுடைய விளையாடல்களை எல்லாம் பேசுவது வழக்கம். கவிஞர்களுக்கு குழந்தைகளை பாடுவது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, பால்ய பருவத்து லீலைகளை பல கவிஞர்கள் பாடிக் கொடுக்கிற உலகத்தில் கம்பனும் சரி ஆதிகவியும் சரி அதிகமான இடத்தை எடுத்துக்கொண்டு பாடவில்லை. பிற்காலத்தில் வாழ்ந்த அருணகிரிநாத முனிவர் இந்த குறையை தீர்ப்பது போல ராமனுக்காகவே ஒரு பகுதியை பிள்ளைத்தமிழ் போல பாடியிருக்கிறார். அந்த ராமன் பால் உண்ண வர வேண்டும் என்று கோசலை அழைக்கின்ற அழகை ஒரு அழகான திருப்புகழிலே சொல்லுகிறார். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக. எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக. என் கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராமா இங்கு வருக. அரசே வருக முகை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பதிவினோடு கோசலை புகழ வரும் மாயன் சிந்தை மகிழும் அருகா. குறவரிட வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த அவுணர்களை வேரோடு மடிய அடுத்தீரா. திங்கள் அரவு நரிசூடிய பரம தந்த குமர அலையே கரைபொருத செந்தில் நகரில் இனிதே மனைவி வளர் பெருமாளே என்று அருணகிரிநாத பெருமான் ஒரு அழகான திருப்புகளிலே ராமபெருமானுடைய பிள்ளை பருவத்தை பாடுகிறார். கோசல பால் சாப்பிட கூப்பிட்டாளா. எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக. என் கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராமா இங்கு வருக. அரசே வருக முகை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை 10 முறை கூப்பிட்டான். அருணகிரிநாதர் என்ன கணக்கு பண்ணாரோ தெரியல. இவன் தசாவதாரம் எடுக்கிற ஆளு, அவதாரத்துக்கு ஒரு முறை இருக்கட்டும்னு 10 முறை கூப்பிடுறதா எழுதாரோ என்னமோ தெரியல. அப்படி ராமனுடைய பிள்ளை பருவத்தை கோசலை அழைத்து மகிழ்கின்ற காட்சியினை அருணகிரிநாத பெருமான் பாடினார். பயிற்சிக்கு போய் ஆசிரியரிடத்திலே வசிஷ்டரிடத்திலே கல்வி கற்றுக்கொண்டு மாணவர்கள் வருகிறார்கள். ஊர் மக்களை எல்லாம் பார்க்கிற போது அவர்களிடத்தில் நலமா என்று நலம் விசாரிக்கிறார்கள். எதிர்வரும் அவர்களை எமை உடை இறைவன் எங்கள் தலைவனாகிய ராமபெருமான் விசாரிக்கிறான். முதிரு தரு கருணையினாலே நலமா என்ற கேள்வியை எழுப்புகிறான். மதிதரும் குமரரும் வலியருக்குள் உங்களுடைய அறிவு தருகிற பிள்ளைகள் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்கிறான். உம்மை அரசாக உடைய எமக்கு எந்த குறையும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான மனக்குறையும் இல்லை என்று ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள். இப்படி வளர்ந்து இளமை பருவத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற காலம் வால்மீகத்திலே ராமனுடைய மனப்பருவத்தை பற்றி மனத்தை பற்றி தசரதன் சிந்திக்க தொடங்குகிற நேரம் என்பதாக கொண்டு போகிறார். கம்பனில் ராமன் வளர்ந்து காளையாகவே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்.
அப்போது விஸ்வாமித்திர மகரிஷி தசரத மகாராஜாவுடைய அரண்மனைக்கு ஒரு யாகத்துக்கு பாதுகாவல் வேண்டி கேட்டுக்கொண்டு வருகிறார். அந்த விஸ்வாமித்திர மகரிஷி உள்ளே நுழைந்த உடனேயே எழுந்து நின்று வரவேற்கிறான். அவரை வாசல் வரையிலே போய் எழுந்து நின்று வரவேற்கிறான் தசரத மகா சக்கரவர்த்தி. இந்த காட்சி எப்படி இருக்கிறது என்று எழுதுகிறார் கம்பன். பிரம்மா இந்திரனுடைய சபையிலே நுழைந்து விட்டால் இந்திரன் எப்படி எழுந்து அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கி வரவேற்பானோ அதுபோல் இருந்தது. வந்து முனி எய்துதலும் மார்பின் அணியாரம் அந்தரதலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச கந்த மலரிற்கடவுள் தன் வரவு காணும் இந்திரன் என கடிதெழுந்தடி பணிந்தான். வந்து முனி எய்துதலும் மார்பின் அணியாரம் அந்தரதலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச கந்த மலரிற்கடவுள் தன் வரவு காணும் இந்திரன் என கடிதெழுந்தடி பணிந்தான். வந்து முனி எய்துதலும் மார்பின் அணி ஆரம் அந்தர தலத்து இரவி அஞ்ச ஒளி விஞ்ச. அப்படி முனிவர் வந்தவுடனே எழுந்து நின்றான் தசரதன். இந்த மார்பில இருக்கிற வைர அட்டிகை இப்படி மேல போய் வந்ததை பார்த்து சூரியன் வெட்கப்படுகிறான். வந்து முனி எய்துதலும் மார்பின் அணி ஆரம் அந்தர தலத்து இரவி அஞ்ச ஒளி விஞ்ச கந்த மலரிற்கடவுள் தாமரைப்பூவில இருக்கிற பிரம்மா கந்த மலரிற்கடவுள் தன் வரவு காணும் இந்திரன். இந்திரன் அவரை பார்த்தால் எப்படி எழுந்து வரவேற்பானோ அதுபோல் எழுந்து வரவேற்றான். திருவடியிலே விழுந்தான். பொன்னினாலான ஆசனத்தை கொடுத்தான். அந்த பொன்னாசனத்திலே கொடுத்து இந்த நிலம் செய்த தவமா, என் குலம் செய்த தவமா, யார் செய்த தவம், இப்பேற்பட்ட பெருமுனிவன் என்னுடைய நாட்டுக்கு எழுந்தருளுவது என்று தசரத மகா சக்கரவர்த்தி கைகுவித்து வணங்கினார். விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், தசரதா, நாங்கள் ஏதாவது உதவி வேண்டும் என்று எண்ணினால் சத்தியலோகத்துக்கு போவது வழக்கம், இந்திரலோகத்துக்கு போவது வழக்கம், சத்தியலோகத்துக்கு போவது வழக்கம். இல்லை என்றால் பார்க்கடலுக்கு வைகுந்தத்திலே போய் எங்களுடைய உதவியை கேட்பது என்பது வழக்கம். ஆனால் இப்போது உன்னிடத்திலே ஒரு உதவியை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிற போதே கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிக்கணும். எங்களுக்கு உதவி தேவை என்றால் இந்திரலோகம் போகிற வழக்கம், சத்தியலோகம் போகிற வழக்கம், பார்க்கடல் போகிற வழக்கம், கைலாயம் போவது வழக்கம். இன்றைக்கு உன்னுடைய அயோத்திக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தசரத மகா சக்கரவர்த்திக்கு எப்படி இருக்கும்? ஓஹோ, இந்த இடத்துல எல்லாம் ஆகாத காரியம் இங்க ஆகும்னு வந்திருக்கிறார்னா நம்ம இடத்தை எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்கிறாரு, ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அது உண்மைதான். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அடுத்தவன்ட்ட காரியம் வாங்க போறதா இருந்தா இது மாதிரி கிலோவா ஐஸ் வச்சுதான் காரியத்தை ஆக்கணும் போல் இருக்கு. ஆனா ஐஸ் வச்சு பேசுற விஸ்வாமித்திரர் இல்லதான் ஐஸ் வச்சு பேசணும். துறவியா இருக்கிற விஸ்வாமித்திரனுக்கு என்ன வந்தது? எதுக்காக போய் அவன் ஐஸ் வச்சு இன்னொருத்தர் பேசி ஆகணும்? ஐஸ் வைக்கல, அவன் உண்மையைத்தான் சொல்றான். நாங்கள் பார்க்கடல்ல இந்திரலோகத்துக்கு போய் சத்தியலோகத்துக்கு போய் காரியமாக ஆட்டி வைகுந்தத்துல போய் காரியம் சாதிக்கிறது வழக்கம். இப்ப இங்க வந்திருக்கிறோம்னா இவனுக்கு புரியல. என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறான் மகரிஷி? அங்கெல்லாம் போய் காரியம் ஆகிறது வழக்கம்னா அப்ப பார்க்கடல்ல நாராயணன் இருக்கணும், இங்க காரியம் ஆகும். இப்ப போனா அவர் இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனால அவரை இங்க வச்சு காரியம் சாதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்னு ராமனை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறேன் என்பதை அவன் பூடகமாக சொன்னான். தசரதனுக்கு புரியல, தன்னை ஏதோ பாராட்டி பேசுவதாக எண்ணிக்கொண்டான். இப்படி சொன்ன உடனே அடுத்த வார்த்தை சொன்னான் தசரத மகா சக்கரவர்த்தி, அரசு எய்தி இருந்த பயன் எய்தினேன். நான் பதவிக்கு வந்த பயனை இன்றைக்கு என் வாழ்நாளில் பெற்றுவிட்டேன். என்ன பதவிக்கு வந்த பயன்? அறவோர்களும் சான்றோர்களும் பாராட்டுவதுதான் பதவிக்கு வந்த பயன். ஒரு பதவிக்கு வந்த பயன் என்பது என்ன என்பதை இங்கே கவி சக்கரவர்த்தி நமக்கு சொல்லுகிறார். பதவிக்கு வந்த பயன் என்பது அரசு எய்தி இருந்த பயன் என்னன்னு கேட்டா, சான்றோர்கள் பாராட்டும்படியா ஆட்சி நடத்தி இருக்கணும். இப்பேற்பட்ட மகரிஷி வந்து வாழ்த்தும்படியாக நான் ஆண்டு இருக்கிறேன் என்றால் அரசு எய்தி இருந்த பயன் எய்தினேன். உரை செய்யும் அளவில் அவன் பேசி முடித்த மாத்திரத்தில் அவன் முகம் நோக்கி உள்ளத்தில் ஒருவராலும் கரை செய்ய அரியது ஒரு பேருவகை கடல் பெருக. யாராலும் எடுத்துச் சொல்ல முடியாத எல்லையில்லாத ஆனந்தத்தை அடைந்த தசரத மகா சக்கரவர்த்தி கரங்கள் கூப்பி கைகளை கூப்பி சொன்னான், அரசு எய்தி இருந்த பயன் எய்தினேன், மற்ற இனி செய்வது தருக என்றான். நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன சுவாமி சொல்லுங்கள், நான் செய்வதற்கு இப்போதே கடமையாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். தசரதா, நான் ஒரு வேள்வி செய்கிறேன். அந்த வேள்விக்கு உதவியாக ஒன்றை பெறுவதற்காகத்தான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறான். தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்வி. எப்படி விஸ்வாமித்திரர் பேசுவதா கம்பன் வார்த்தை போடுறான் பாருங்க. தருவனத்துள் யான் செய்யும் தவ வேள்வி. வேற யாரோ செய்கிற சாதாரணமான வேள்வி நினைக்க வேண்டாம், நானே முன்னின்று நடத்துகின்ற வேள்வி.
அது அபிச்சார ஹோமம் அல்ல, தாழ்வானது அல்ல, உலக நன்மைக்காக பொது நன்மைக்காக செய்கின்ற தவ வேள்வி, உயர்ந்த வேள்வி. யாரோ செய்வது அல்ல, செய்வது நான், செய்வது உலக நன்மைக்காக. எனவே இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு உண்டு என்பதை போல தொடங்குகிறார். தருவனத்துள். இதுக்கும் பெரியவங்க விளக்கம் சொல்லுவாங்க. தருன்னு சொன்னா மரம்னு அர்த்தம். அதுக்கு மரத்துக்கு எத்தனையோ வார்த்தை இருக்கிறத விட்டு தருங்கிற வார்த்தையை ஏன் இங்க கவிஞன் பயன்படுத்தணும்னா, மரத்துக்கு ஏன் தருன்னு பேர்னா தன்னை தருவதாலே அதுக்கு தருன்னு பேர். அது இலையை தரும், பயனுள்ளது, காய் தரும், கனி தரும், தன்னையே விறகாக தரும், நிழல் தரும். எப்படி இருந்தாலும் மரம் தன்னை பிறருக்கு தருவதை வாழ்க்கை லட்சியமாக கொண்டது. என்ன அர்த்தம் தெரியுமா தசரதா? அறிவில் குறைந்த தாவரமே தன்னை தருகிறதே, தர வேண்டியது உன் கடமை அல்லவா என்று நினைவூட்டுவதை போல தருவனத்துள் யான் இயற்றும் தவவேள்விக்கு இடையூறாய். மகரிஷிகள், ஞானிகள், மகான்களுடைய வாக்குக்குள்ள வரலாறே அடங்கியிருக்கும். நீ புத்திரனை விட்டு விடுன்னு கேட்கல, என்ன கேட்க வந்தான்? புத்திர பாசத்தை விட்டு விடு என்பதை கேட்க வந்தான். இவன் புரிஞ்சுக்கல. இவன் மரணத்துக்கே புத்திர பாசம் தானே காரணம். உன்னை நாசுக்காத்தான் சொல்லுவார்கள் ரிஷிகள். புரிஞ்சு கொள்ள வேண்டிய பொறுப்பு இவனுடையது. அவனவன் தான் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த 4 பேர்ல ஒருவனைத்தா, ஒப்பற்றவனைத்தா என்று கேட்கிறார் இந்த விஸ்வாமித்திர மகரிஷி. கரிய செம்பல் ஒருவரை தந்திடுது என்று உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உழைய சொன்னான். அப்படி கேட்ட உடனே இவனுக்கு எப்படிடா இருந்ததுன்னா, கண்ணிலான் பெற்றுழந்தான் என உழந்தான் கடும் துயரக்காலவேலான். கண்ணில்லாத ஒருவன் கண்ணை பெற்று இழந்து விட்டதை போல, இது பொது பொருள். கண்ணில்லாத ஒருவன் திடீர்னு ஒரு கண்ணை பெற்று மீண்டும் அந்த கண்ணை இழந்தால் என்ன வேதனைப்படுவானோ, அதுபோல் பிள்ளை இல்லாமல் இருந்தவன் இப்போது ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை ஒருவன் கேட்பதாலே கண்ணில்லான் பெற்று இழந்தான் என உழந்தான், பொதுவான பொருள். ஆனா இப்போ ஓமி சொல்வதா இருந்தா கண்ணில்லாதவன் பெற்று இழந்தான் அல்ல, கண்ணில்லாத ஒருவன் பெற்று இழப்பதை போலன்னு சொல்லணும். இறந்த காலத்தில் பேசுகிறார். கண்ணில்லாத ஒருவன் பெற்று இழந்ததை போல, இழந்தான் என என்ன அர்த்தம்? இது தசரதனுக்கு மட்டுமே புரியக்கூடிய ரகசியம், வேற யாருக்குமே தெரியாது. அந்த கண்ணில்லாத முனிவருடைய பிள்ளையை தயரதன் கொல்ல, அந்த முனிவர் என்னை போலவே உனக்கு மரணம் சமீபிக்கட்டும் என்று அந்த ஆத்திரத்திலே சொன்ன வார்த்தை இருக்கிறது அல்லவா, அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இப்படி முனிவர் கேட்ட உடனே ஓஹோ அதான் இப்ப பலிக்க போகுதோ, இந்த ரகசியத்தை மனசுல போட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவருக்கா பாருங்க, எது எப்ப என்ன கதவை தட்டினாலும் அதுவோன்னே தோணும். எந்த நேரத்திலையும் அதே அதிர்ச்சி தானோன்ற எண்ணம் வரும். அது மாதிரி இவர் வந்து கூப்பிட்ட உடனே ஆஹா அந்த காலம் வந்துருச்சு. கண்ணில்லாதவன் பெற்று இழந்ததை போல அந்த முனிவன் பிள்ளையை இழந்த போது சபித்தாரே அது பலிக்க போகிறது போல என்று கண்ணில்லான் பெற்று இழந்தான் என உழந்தான். யாரு கேட்டா? எண்ணில்லா அருந்தவத்தோன் இயம்பிய சொல். விஸ்வாமித்திரனுக்கு ஒரு வார்த்தை போட்டா, எண்ணில்லாத அருமையான தவத்தை செய்த விஸ்வாமித்திரன் எண்ணில்லா அருந்தவத்தோன். இதுக்கு ஜெகவீர பாண்டியன் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் இந்த ஒரு வார்த்தை எடுத்து வச்சுக்கிட்டு 7-8 அர்த்தம் எழுதியிருக்கிறார். எண்ணில்லா அருந்தவத்தோன், எண் நில்லா அருந்தவத்தோன், எண் பிளஸ் நிலா, நிலானா நில்லாதுன்னு பிரிக்கலாம். எண் இப்படி எண்ணிட்டே போனா எண்கள் நிற்காது, எண்கள் நிற்க முடியாத அளவுக்கு அருமையான தவத்தை உடையவன் எண் நில்லா அருந்தவத்தோன். இன்னொன்னு எண் இல்லா, எண்ணி பார்த்தால் எண்ணி எண்ணி எவ்வளவு வேண்டினாலும் எண்களாலே அடங்க முடியாத எண் இல்லாத அருந்தவத்தை உடையவன். இன்னொன்னு எண்ணில் அருந்தவத்தோன். நினைச்சு பார்த்தா அப்பா இவன் பண்ண தவன் யாரும் பண்ணல, எண்ணில் அருந்தவத்தோன். இன்னொரு பொருள் சொன்னா எண்ணில் வரும் தவத்தோன். நினைத்தால் காமதேனுவாகிய பசுவை வரவழைக்கக்கூடிய கடுமையான தவத்தை உடைய எண்ணில் வரும் தவத்தோன்.